வா தம்பி வா உட்கார். எங்க உன் சிநேகிதனை காணோம்? என்னமோ போங்கப்பா, நீங்க நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா அது? அப்படி என்ன தப்பா நடக்கிறோம்? உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நம்ம பையன் போகாத இடத்துக்கெல்லாம் போறதும் கண்டவங்களோட சுத்திக்கிட்டு கண்ணா பின்னான்னு திரியறானே, இது நமக்கு சரியா? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? அப்படி ஒண்ணும் இல்லம்மா. டான்ஸ்னா அவனுக்கு ஒரே பைத்தியம். எங்கயாவது யாராவது ஆடுறாங்கன்னு தெரிஞ்சா போதும், இவனை அங்க பாத்துக்கலாம். அட வேடிக்கை பார்த்தாலும் பரவாயில்லையே தம்பி, இவனே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு திரியறானாமே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுவாமா. எப்படி கல்யாணம்னு பேச்சு எடுத்தா தான் சீரு விழறானே, நீதான் அவனுக்கு புத்தி சொல்லணும். நானும் சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு சொல்லுங்க. முதல்ல ஒரு பெண்ணை பாருங்கம்மா. பொண்ணுக்கு என்னப்பா பஞ்சம்? எங்க அண்ணன் பொண்ணு சந்திரா இவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறா. அடடே, அப்படின்னா ஏன் கவலைப்படணும்? கல்யாணத்தை முடிச்சிருவோம். பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த. மோகன், நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல கூட்டுறதுக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல் நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா? மேல் நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டுப்போட்டு? நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவில் குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். வேற ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. அம்மா, இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும். பெண்ணு பெரிய இடம், 120 அடி உயரம் போட. Hello, Mr. Mohan. Congratulations. Sit down. Down, sir. Sit down. Ready? Thank you. Come on. எங்கேயோ வேற அட்ரஸ் வச்சிருக்குன்னு சொன்னாங்களே, ஒன்னையும் காணுவேன். வேற அட்ரஸ் எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? எங்க வச்சிருக்கேன்? பால் சாப்பிடுறியா? 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 சாப்பிடு. என்ன சாப்பிடு? சாப்பிடு. சாப்பிடு சொன்னா கேட்கணும். சாப்பிடுன்னா சாப்பிடணும். சொன்ன சாப்பிடுன்னா சாப்பிடணும். சொன்ன சாப்பிடு. சாப்பிடு. ஏய் ஏய் சாப்பிடு. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இங்க உள்ளே கொடுத்துட்டாங்களா? பாலாவது சாப்பிடல, பழமாவது சாப்பிடு. 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 நீ ஒண்ணு சாப்பிடு, நான் ஒண்ணு சாப்பிடுறேன். இல்லைன்னா ரெண்டும் சாப்பிடு. ஏதாவது செய். சாப்பிடு. சொன்னாங்க சாப்பிடு. ஏய் சாப்பிடு. தொடக்கூடாத? தொடக்கூடாது. ஏய் தொடக்கூடாது. தொடக்கூடாது. சாப்பிடு. சொன்னாங்க சாப்பிடு. சாப்பிடு.
துரை சொன்னா கேட்கணும். சாப்பிடுன்னா சாப்பிடணும். சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். ஏய், சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். சொன்ன கேள். சாப்பிடணும் சாப்பிடணும். சொன்னா கேட்கணும். சாப்பிடணும் சாப்பிடு. கையை உதறி தள்ளுகிறார். அதுகிட்ட இருந்தா என்ன மாற்றம்? சும்மா சொல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ராத்திரியே போயிட்டானா? ஆமாப்பா. ஏன் போனா? ஏதாவது முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? வரட்டும், பேசிக்கிறேன். ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லை. நத்திங். என்னடி? நேற்று ராத்திரி இட் இஸ் மை பிரைவேட் மேட்டர். அதெல்லாம் கேட்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நீ சத்தலாய் மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. எங்கேயே இருப்பேன் இல்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. நிறுத்து தம்பி, நேரமா பேசு. எங்க விளையாவல வேலை? என்ன மேன் ரவுடித்தனம் பண்றேன்? தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கியா? கையிலடி பேசாத. எஜுகேஷன் இல்ல. அழைச்சு போவோம் பெண்ண வெளியே. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இப்பவே டைவர்ஸ் பண்ற. அழைச்சு போவலையே. நேத்து பண்ற போவலையே. மரியாதை தெரியாதா? எனக்கு மரியாதை தெரியல. என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேன் தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. போதுமா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன். அப்பா, எங்கப்பா போறீங்க? என்னடே? என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? என்ன பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்சா தம்பி, நான் வர்றேன். வராதே போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சு. ஏன் பெத்த? ஏன் மேன் பெத்த? ஆமா, எல்லாம் உங்க போலவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேதரத்னம் வேணும்னா வேணும். ஏன் மேன் பெத்த? வரேம்மா. அப்பா அப்பா. என்ன என்னடி ஒப்பன் சிவா சார்? சிவா சந்திரா, அப்பா போயிட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கிறியா? அட நீ ஒண்ணு. அவர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு கும்பமேளாவுக்கு போகணும்னு. அதுக்கு சமயம் வாச்சுது, நேரா போயிட்டாரு போல இருக்கு. இதுக்காக வருத்தப்படலாமா? வாமா. மோகன், மோகன். யார்? பாலுவா? என்ன வேலை அதிகமோ? கலைஞன் கத்திரிக்கோளுடன் காட்சி அளிக்கிறான் என்று பார்க்கிறாயா? அழகு ஆராய்ச்சியின் உச்சியிலே இருந்து வருகிறேனடா நான். வர வர உன் போக்கு மோசமாகிவிட்டது மோகன். உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? மாமனார்? அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே வம்புக்கு வந்து விட்டாய் மடைய. மரியாதை? கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ மனமான பிறகும் ஒரு வேசையின் வீட்டை சுற்றிக் கொண்டே திரிகிறாயே, அதுதான் மரியாதையோ? மோகன், உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தான் ஆத்திரம் உண்டாகிறது இல்லையா? என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். கலைச்சேவை? விலைமாதருக்கு பெயர் தேவதாசி, உனது விளையாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலைச்சேவை. நன்றாயிருக்கிறதப்பா உன் பேச்சு. பல்கலைக்கழகங்களிலே பண்டிதர்கள் வாக்கிலே பயிர வேண்டிய கலையை நீ விலைமாதர் வீடுகளிலே கற்றுவிட்டோம் என்று நினைக்கிறார். முட்டாளே, கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? நீ விலைமாதர் என்று வெறுக்கிறாயே, அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள், சுழலும் நயன சுந்தரிகள், தொட்டாரை சூழ வைக்கும் துணியடைகளடா. நீ அனுபவத்தில் குழந்தை, ஆராய்ச்சி இல்லாத முட்டாள். கலையின் வடிவம் அச்சுக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாது தம்பி, அகப்படாது. உனது விஷப்பரீட்சை எனக்கு தேவையில்லை.
கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி, கொஞ்சம் தவறினாலும் உடையவனையே ஒழித்துவிடும். யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார். அந்நிய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும் பொழுது ஆத்திரப்பட்டாயே, பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே. என்னோடு வந்து பார், நமது முன்னோர்கள் கொஞ்சம் குமரிகளுடன் எப்படி குலாவினார்கள் என்பதை அழியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள். அதை வந்து பார். எழில் நிறை மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார். அழகு பதுமைகளின் அந்தரங்க லீலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அந்த கலா மேதைகளின் சந்ததியிலே வந்தவனடா நான். அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியை தானே இப்பொழுது காந்தாவின் மூலம் செய்து வருகிறேன். நீ கலையை காமச்சேற்றிலே தேடுகிறாய், முடிவு அழிவுதான். உன் ஆராய்ச்சியை மடமைக்கு பலியான மக்களின் அறிவை திருத்த, கடமையை செய்தும் பலன் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி இருப்பாயானால் உலகம் உன்னை போற்றும். நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும். ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கு என்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாகப்படுகிறதா? வேலையில்லாத இந்த நாட்டு மக்கள் வீதியிலே அலையும் போது, தான் பெற்ற சிசுக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது, பணத்திமிரனால் குடித்துவிட்டு கூத்தாடும் கூறுகட்டவர்களின் செய்கைக்கு கலைப்போர்வை போசுகிறாயே மோகன். இது நியாயமா? இன்று நாட்டுக்கு எது தேவை? கோவை சீமான், கொங்கு தமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர்வாழ சோளத்தையும் ஒன்றுக்கு நூறாக விளையவிட்டிருக்கிறாரே, அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா? சோறும் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை தீர்ந்துவிடும். ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண்பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் தேவை. என்னடா நான் அறிஞர்களை பற்றி சொல்லுகிறேன், நீ கேவலம் ஒரு தாசியின் வனப்பை பற்றி வர்ணிக்கிறாயே. தாசியாம் தாசி. அவள் தாசி அல்லடா, என் மனதுக்கு உகந்த உல்லாசி. என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள், மகராசியடா அவள். அந்த அம்மையாரின் அரோபதேசம் மாலையிட்டவளை வேதனைப்படுத்தவும் மாமனாரை வெளியேற்றவும் சொல்கிறதோ? அது என் குடும்ப விஷயம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? ஏதோ சின்ன பையன் தெரியாதனமா நடந்துக்கிறான். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடுவான். ஒரு நாள் கூட வீட்டுல தங்குறதே இல்லையே. தம்பி மோகன், மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன ஏண்டா இப்படி ஊரை சுத்துற? கல்யாணமாயி ஒரு நாளாவது வீட்டுல இருந்தியா? தங்க சிலையாட்டம் இருக்கிறா பொண்ணு. எடுத்துக்கிட்டு போய் கோவில்ல வச்சுக்கோ. அவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் எனக்கு தகுந்தவளாவ. அவ செய்யற வேலை ஒவ்வொன்னு நினைச்சா வயிறு எரியுது. எனக்கு தெரியுமா? அப்படி என்னடா செய்யற? சொன்னா வயிறு எரியும். அவ்வளவு மோசமா நடக்கிறா, உனக்கு தெரியல. காலம்பரை எழுந்திருச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே. ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? அவன் பட்டிக்காட்டு பொண்ணுதானே? பட்டிக்காட்டுல பிறந்தவளை வண்டிக்காரனுக்கு கட்டணும். எனக்கு கட்டி இருக்க கூடாது. நீ பட்டிக்காட்டுல பிறந்தவளை ஏண்டா இப்படி கோவிச்சுக்கிற? நான் ஒரு விதமா நடக்கிறேன், ஒரு விதமா நடக்கிறான். பாக்குறவங்க யாரும் செய்யற தப்புன்னு நினைப்பாங்க. காலம்பரை எழுந்திருச்ச உடனே நான் பெட் காபி சாப்பிடுறேன், அவ பல்ல விளக்கிட்டு சாப்பிடறான். அதுல எவ்வளவு கேவலம். எனக்கு எத்தனை நாளைக்கு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்? சொன்னபடி நடக்கிறாள் அவக்கு. ஒரு வாரமா சொல்றேன், நாகரிகமா இரு, கிராப் வெட்டிக்கோ வெட்டிக்கோன்னு கேட்கிறாள் அவ. பாவி, அவளையா கிராப் வெட்டிக்க சொல்ற? ஏண்டா இப்படி அநியாயமா கெட்டு குட்டிச்சு வரா போற? நான் கேட்டு போறேன்.